Hey hi friends, welcome to Grace Entertainment. ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 3-4 வாரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஃபுட் சேலஞ்ச் தான். நான் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் நியூ இயர் ரெசல்யூஷனாக நான் உடம்பை குறைக்கிறதுக்காக டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களும் சேர்ந்து அந்த சேலஞ்ச் பண்ண போகிறாங்க. என்ன சேலஞ்ச்னா சைதாப்பேட்டில் ஒரு பானிபூரி கடை, அன்லிமிட்டெட் பானிபூரியா 59 ரூபாய்க்கு. ஸோ அங்கே போய் 2 பேருக்கும் போட்டி, யார் அதிகமாக பானிபூரி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போட்டிக்கு போக போகிறோம். அதுதான் எனக்கு வீடியோ. ஸோ இப்போ நம்ம அந்த கடைக்கு போயிட்டு சேலஞ்சில் மீட் பண்ணுறேன். நான் சேலஞ்ச் ரெடியாக 2 பேரும் வயிற்றில் இடம் இருக்கா சேலஞ்ச் பண்ணுறதுக்கு? யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். நாங்கள் அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். சைதாப்பேட்டில் இருக்குது. இதுதான் அந்த கடை. அந்த அன்லிமிட்டெட் 59 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் பானிபூரி தராங்க. இங்கே பானிபூரி மட்டும் இல்லை, நிறைய அதர் ஆஃபர்ஸும் இருக்குது. இந்த பை ஒன் கெட் ஒன் ஜூஸஸ்ஸு, மில்க் ஷேக்கு, அப்புறம் சாண்ட்விட்சு, லாட்ஸ் ஆஃப் ஃபுட்டு. என்னப்பா சேலஞ்ச் ரெடியா? வீரர்கள் கோதாவில் இறங்க போகிறாங்க, அம்மாவும் பையனும். இன்னைக்கு என்ன பொறுத்தல இந்த கடை. பண்ணுங்க சேலஞ்ச். பெக்கி நீ கலந்து இல்லையா சேலஞ்சுக்கு? சேலஞ்ச் ரொம்ப நாய்ஸியா இருக்கு. அதனால நான் கொஞ்சம் வாய்ஸ் வரும் கொடுக்க போறேன் நடுநடுல. 2 பேரும் போட்டிக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீ செத்தடா, இவன் கொடுத்து டயர்டாக போறான். நம்ம மக்களை பத்தி தெரியாம இவன் அன்லிமிட்டட்லாம் கொடுத்தா என்ன ஆகுறது? அப்சல்யூட் பஃபெட் பார்பிக்யூவே நாங்கள் அலற விடுவோம். ஒன்று முஸ்டியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுடா தம்பி. யுத்தம் ஆரம்பித்து விட்டது, போட்டி ஆரம்பித்து விட்டது. கமான், கடையை காலி பண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம். இவங்க சாப்பிட்றத பார்த்தா எனக்கு வாய் ஊறுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே, உடம்பை குறைக்கணுமே. சாப்பிடுங்க. 5 முஸ்டானா. பலமான போட்டியாக இருக்கே, யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியலையே. டிஸ்டர்ப் பண்ணாது அவங்க சேலஞ்ச், டிஸ்டர்ப் பண்ணாது அவங்க சேலஞ்சை. வெளியில் ஒரு பிளேட் பானிபூரி 30 ரூபா கொடுப்பானுங்க, 10 வைப்பாங்களா? ஸோ இது 60 ரூபா. அட்லீஸ்ட் 2 பேரும் 20 சாப்பிடுவீங்களா? இவங்க சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா 20 அசால்ட்டாக தாண்டுவாங்க. எத்தனை டாச்சு இது வரைக்கும்? 16 போயிடுச்சாமே. அது போதுமா? ஏய் என்னடி 10 கூட சாப்பிடல, 59 ரூபா கட்டுறேன்டி. இவ்வளோ கொடுமை பண்ணி நிறைய சாப்பிட வைக்க போகிறேன். நிறைய சாப்பிட்றே. இதெல்லாம் ஒரு சேலஞ்சு சொல்ல அசிங்கமா இல்லை. 10 பண்ணி நிறுத்துறேன்றீங்க. ஆளுக்கு ஒரு 50 சாப்பிட்டா தானே சேலஞ்சு பண்ணுறதுக்கு அர்த்தம் இருக்குது. அப்போ நான் இந்த வீடியோ நான் பண்ணோம் 10 சாப்பிட்றதுக்கு. இது நான் உங்களுக்கு 2 பிளேட் பானிபூரி கடலை வாங்கி கொடுத்துருவேன் எனக்கு காசு கொடுத்து. உங்கள் அம்மா வேஸ்டா, அவள் 20 ரூபா தொட மாட்டான்னு நினைக்கிறேன். சுபா அவ்வளோதானா? தோத்துட்டியா? ஜான் எத்தினி? ஏய் நீயாச்சும் என் பேரை காப்பாத்துறா. சார்லஸ் புள்ளடா நீ. இவ்வளோன்னு சாப்பிட்டா எப்பட்றா? என் ஒய்ஃப் தோத்துட்டா, என் பையன் ஒன்றும் முடிக்கிற மாதிரி தெரியல. போயின்னு நானே முடியலனா திரு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனேன்டா பார்த்துக்கோ. முக்கியமான ஒரு சேலஞ்சர் வரல, என் மச்சான், என் ஒய்ஃபோட அண்ணன். அவர் வந்தாருன்னா 100 போயிருப்பாரு. அடுத்த வாட்டி அவர் கூட்டு வந்து திருப்பி ஒரு வீடியோ போடணும். அவ்வளோதான், முடிச்சிட்டான். ஓகேடா, வாடா. நாங்கள் வெற்றியாளரு. நீ எத்தனை 20 பரவாயில்ல. 2 பேரும் சேர்ந்து 50 சாப்பிட்ருக்கீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து 50 சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி இது பத்திச்சா? இன்னொன்று போகுமா? போதும். மூஞ்சே சரியில்லையே. ஏதோ பயம் கிடையாது. என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வாட்டியா ஒரு சேலஞ்ச் வீடியோ. என் பையன் தான் ஜெயிச்சான். நிறைய சாப்பிட்டுருக்கான். 30 மேலே சாப்பிட்டவங்க இருக்காங்க. பரவாயில்ல, என் முன்னாடி 20 30 கடவுளே நாளைக்கு என்ன போதும் வயிற்று கணக்கு போது தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. ஒருத்துங்க இந்த இடம். பை ஒன் கெட் ஒன் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஜூஸு, மில்க் ஷேக்குலாம் பை ஒன் கெட் ஒன்று, எல்லா சாண்ட்விச் எல்லாம். இது எங்கே இருக்குன்னா இந்த சைதாப்பேட்டை ஜோன்ஸ் ரோடு. இதுதான் ஜோன்ஸ் ரோடு. நான் வந்து கேகே நகர்ல தான் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் புட்டி பாயிண்ட். சொல்லுங்க வெற்றியாளரு, வெற்றிகரமா எத்தனை சாப்பிட்டீங்க நீங்க? 32னா ஒரு பிளேட் பானிபூரிக்கு 6 வருமா? அப்பனா நீ வந்து 5.5 பிளேட் சாப்பிட்டுருக்க. எப்படி ஃபீல் பண்றீங்க இப்ப?
காரு அப்புறம் வயிறுல என்ன பண்ணுது? நாளைக்கு ஸ்கூலுக்கு வர போனோமே, வயிறு எப்படிக்குது பாருங்க. இந்த வீடியோல சொல்லிக்கிறேன், இவனை போர்ஸ் பண்ணிலாம் நான் சாப்பிட சொல்ல, சேலஞ்சுக்கலாம். ஆனா அவனே தான் சாப்பிட்டாங்க, நான் அதை போர்ஸ் பண்ணேன். நினைச்சுக்க போறாங்க வீடியோ பாக்குறவங்க, பிள்ளைய போர்ஸ் பண்ணி நிறைய சாப்பிட வைக்கிறான்னு சொல்லிட்டு. இது கிட்ஸுக்கான வீடியோ இல்ல, என் பையன் அதனால கொஞ்சம் சாப்பாடுலாம் பிரச்சனை வராது. யாரு உன வற்புறுத்தி சாப்பிட நினைச்சிடாதீங்க, என்ன தப்பா நினைச்சிடாதீங்க மக்களே. எப்படி ஃபீல் பண்றது? வாந்தி நேரம் எடுத்துடுறான், கண்ணெல்லாம் கலங்குது, திரு முழிக்கிற. காரமா? நாளைக்கு ஸ்கூல்ல நான் போக தெரியல. ஓகே ஃபைன் தானே, ப்ராப்ளம் இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் சொல்லு டாடி கிட்ட. அடுத்தது மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கை 3 சாப்பிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக வாங்கி எடுத்துருவாங்க நினைக்கிறேன். மூஞ்ச பாரு, மூஞ்ச ஜூஸ் இருக்கலாம் மேல ஸ்ட்ரா இல்லையா? பாப்பா கொடு, பாப்பா கொடு சுபா, பாப்பா கொடு. வெற்றிகரமா ஒரு சேலஞ்சை முடிச்சுட்டு இந்த பையன் இன்னொரு சாண்ட்விச் கேட்கறான். இவனை என்னன்னு சொல்றது நாங்க. அதனால சீக்கிரமா இந்த இடத்த விட்டு காலி பண்ண போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in another great video. Bye.